சார்னுடைய உரம் ஆர்கானிக் உரம் கொடுத்த பிறகால இந்த இதில் காஞ்சி போனதில் துளிர் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இலை அதை வந்து பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ரெண்டாவது லீஃப் க்ரோத் ஆகுறப்ப தான் நமக்கு நோய் வராமல் நல்லா ஃபுல்லாக. வணக்கம் சார், முனிராஜ் பேசுகிறேன். தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் ஒன்றியம் முதலிப்பட்டி கிராமத்தில் இருக்கேன் சார். நான் வந்து ஆவின் கிருஷ்ணகிரியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிட்டு வந்திருக்கேன் சார். இப்போ விவசாயம் நம்ம இருக்குது. இப்போ ஒரு 5 இயர்ஸுக்கு முந்தி அதாவது மழை வறட்சினால் தென்னை மரமெல்லாம் பட்டு போச்சு. அந்த பட்டு போன பிறகால சரி வேறு என்ன நண்பர்கிட்ட கேட்குறப்ப ஜம்பு நாவல் வச்சா வறட்சியை தாங்கி தண்ணி இல்லைன்னா கூட வளர்ந்துடும் அப்படிங்கிற கான்செப்டில் ஜம்பு நாவலுக்கு நான் வந்தேன் சார். ஜம்பு நாவல் இந்த செடி வச்சு 4.5 இயர் ஆகுது சார். 4.5 வருஷத்தில் சரி ஆர்கானிக்காக யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிறதுனால என்ன நான் வேஸ்ட்டு டீகம்போசஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். வேறு எதுவும் இது பண்ணலை. மாட்டு தொழு உரமோ எதுவுமே கொடுக்காம சரி வேஸ்ட்டு டீகம்போசஸ் மட்டும் போட்டு ஆர்கானிக்காக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை வந்து இந்த 4.5 வருஷத்தில் அவர் செடி கொடுத்த இடத்துல 3 வருஷத்துக்கு ஈல்டு வந்துடும். நாங்கள் அந்த 3 வருஷத்தில் ஈல்டு எனக்கு ஒரு 4 இயரில் வந்து கிடச்சிது. பட் ஆனால் க்ரோத் வந்து எனக்கு அவ்வளவு இதாக தெரியல. மரத்தில் அதை வந்து நோய் வந்து இலை பேன் மாதிரி வந்து சுருட்டல் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அதை வந்து பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும். பூச்சி அடிக்க ஆரம்பிச்சதுன்னா இப்போ அதனுடைய மகசூல் வந்து பாதிக்கும் சார். அந்த பாதிக்கிறதுனால இப்போ இந்த ஒரு கொடுத்த உரத்தை போட்ட பிறகால ஒரு லீஃப் போயிட்டு 2வது லீஃப் வந்து நமக்கு க்ரோத் ஆகுது. இந்த 2வது லீஃப் க்ரோத் ஆகுறப்ப தான் நமக்கு நோய் வராமல் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகும். இலை விழுந்துரும். எந்த மாதிரினாக்கா இலையெல்லாம் விழுந்து அதாவது என்ன பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும். பூச்சி அடிக்க ஆரம்பித்ததுனால உங்களுக்கு மகசூல் வந்து குறைய ஆரம்பிச்சிருது இல்லைங்களா. இந்த நாவல் மரம் 3 வருஷமாக நமக்கு மகசூல் இல்லாமல் இருந்ததுனால சரி இது மகசூல் பார்க்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் சார்னுடைய சன்ஷைனி ஆர்கானிக் எடுத்து நான் போட்டிருக்கிறேன். போட்ட பிறகால இலை உதிர் காலத்தில் எப்பயுமே இலை உதிர்ந்த பிறகால ஒரு லீஃபோட தான் நிற்கும். ஆனால் பட் இது கொடுத்த பிறகால 2வது லீஃபும் எடுக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் அதனுடைய அந்த 2வது லீஃபில் இதான பிறகால தான் பூ எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு மகசூல் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒரு சில செடியில் வந்து நோய் வந்து அட்டாக் ஆகும். நோயின்னா இந்த பூச்சி தாக்குதல் வண்டு தாக்காது பூச்சி தாக்குதல் இருக்கும். பட் ஆனால் இந்த ஆர்கானிக் கொடுத்த பிறகு அந்த பூச்சியினுடைய இலையில் வந்து ஹோல்ஸ் அந்த பூச்சி அரிப்பு வந்து நின்றுருக்குதுங்க. அதை வந்து இந்த மரம் வந்து க்ரோத் வந்து 3 இயரில் அவர் ஈல்டு வந்துடும் அப்படின்னு சொன்னார். இப்போ 4.5 இயர் ஆக போகுது. இப்போ இந்த வருஷம் இவர் கொடுத்த பிறகால 2வது லீஃப் வந்ததுனால மரங்க 2வது லீஃப் வந்துச்சுன்னா மகசூலுக்கு இது பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இதில் வந்து உரம் பேஸ் நல்லா இருக்குங்க. அதுதான் முதல் லீஃப் போயிட்டு 2வது லீஃப் வர்றப்போ அதனுடைய க்ரோத் நமக்கு தெரியுது இல்லைங்களா. எப்பயுமே இலையுதிர்காலெலாம் ஒரு லீஃபோடு இருந்துடும். 2வது லீஃப் வர்றப்போ அதனுடைய க்ரோத்து கொடுக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசருடைய இது வந்து 2வது லீஃப்னுவே உங்களுக்கு மரம் க்ரோத்து தானே. அதை வந்து ஒரு 4 செடி தான் மகசூல் வந்தது. 4 செடியில் ஒரு 150 கேஜி தான் எடுத்தாங்க. நான் 85 செடி வச்சுருக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு சார்னுடைய உரம் கொடுத்த பிறகு ஒரு 70 செடியிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 75% ஆச்சும் எதிர்பார்க்கலாம். ஈல்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேங்க. பாருங்கள் சார், இந்த மரம் வந்து ரொம்ப காஞ்சி போச்சுங்க. அதை வந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஸ்டேஜ். இந்த உரம் அதாவது இதில் பாருங்கள் லீஃபில் வந்து பாருங்கள் துளிர் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த சார்னுடைய உரம் ஆர்கானிக் உரம் கொடுத்த பிறகால இந்த இதில் காஞ்சி போனதில் துளிர் வர ஆரம்பிக்குது. இந்த துளிர் வந்த பிறகு அதுவும் அதே மாதிரி தாங்க. இந்த செடியும் அதே மாதிரி கண்டிஷனில் காஞ்சி போகுது. இது வெட்டி எடுக்க வேண்டிய மரமாக இது இருந்தால் ஆனால் துளிர் அந்த காஞ்சி போனதுலேயும் துளிர் வரும் அப்படிங்கிறது இதுதான் எனக்கு நம்பிக்கை. நான் ரங்கசாமிங்க. நான் சன்ஷைன் உரம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் என்ன விஷயம்னா
ஒரு கம்ப்ளீட்டு பிளான் நியூட்ரிஷன் கொடுக்கணுன்னு கொடுத்தேன். எனக்கு திருப்தியாக இருக்குது. சின்ன வயசு அனுபவத்தில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, பெரியவங்கெல்லாம் வந்து முக்கியமாக ஒருத்தரை வாழ்த்தணும்னா 16 பெருஞ்செல்வம் பெற்று வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே விஷயந்தான் இந்த செடிக்கும் கூட நம்ம தேவைப்படுது. இந்த 16 சத்துமே செடி கொடுத்தோம்னா அது நம்ம 16 செல்வம்னு நாம் அடைஞ்ச மாதிரி அர்த்தம். இதை வந்து நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக கொஞ்சம் போக போக தெரியுது. இந்த சாயிலுக்குள்ளே வந்து மணி பர்ஸ் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து சிஇசிங்கிற ஒரு விஷயம் வந்து அது பர்ஸ் மாதிரி. எப்போ நியூட்ரிஷன் இருந்தாலும் பர்ஸில் அது இருந்துக்கு செடிக்கு தேவையானதை ரிலீஸ் பண்ணி கொடுக்கு. அதை கொஞ்சம் இன்டெப்த்தாகவே புரிஞ்சிட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிருங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இதை கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் இந்த பிஹெச், இசி, அப்புறம் சிஇசிங்கிற விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் விவசாயிகள் எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, மேக்ஸிமம் சாயில் ஹெல்த் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது ஆர்கானிக்லாம் சரி, இன்ஆர்கானிக்கும் சரி, இது எல்லாமே வந்து அவங்க அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிரும். இந்த ஆர்கானிக் மன்யூர் வந்து நான் தயார் பண்ணுறதுக்கு முக்கிய எண்ணம் என்னென்னா, முதல்ல வந்து ஒரு சாயில், ஒரு விவசாயிகிட்ட போனீங்கன்னா ஒரு சாயிலுங்கிற ஒரு பர்டிகுலர் சாயில் வந்து டெக்ஸ்சர் வந்து மாறாது. பிளாக் சாயில்னால் பிளாக் சாயில் தான், கிளே சாயில்னால் கிளே சாயில் தான், ரெட் சாயில்னால் ரெட் சாயில் தான். பட் நாம் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சரை வேணால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒன்று வந்து அதனுடைய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கூட்டலாம், சிஇசி கூட்டலாம், அப்புறம் ஈசி வந்து குறைச்சி நல்ல தன்மை உள்ள பொருளாக மாற்றலாம். பட்டு சாயில் ஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்போவுமே யாரும் மாற்ற முடியாது. அந்த பிளாக் சாயில்னால் பிளாக் தான், ரெட்னா ரெட்டு தான். இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் என்னென்னா, ஒரு சாயில் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா ஈசி, பிஹெச், சிஇசிங்கிற ஒரு 3 சாயில் கெமிக்கல் பிரின்சிபல் இருக்குது. இதுக்குள்ளே தான் எல்லாமே ப்ளே ஆகிக்கும். நியூட்ரியன்ட் எடுக்கிறது, நியூட்ரியன்ட் கொடுக்கறது, அல்லது நாம் கொடுக்குற நியூட்ரிஷன் வந்து செடிக்கு அனுப்புறது, எல்லாமே அதுக்குள்ளே தான் ப்ளே ஆகிக்கணும். இப்போ பிஹெச் வந்து கரெக்டாக 7 இருந்ததுன்னா கரெக்டாக எல்லா நியூட்ரியன்ட் கொடுத்தாலும் அது எடுத்துக்கு. அதே மாதிரி ஈசி வந்து குறைவாக இருக்கணும், சால்ட் கண்டென்ட் குறைவாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம நல்ல தண்ணியை கொடுத்து கல்டிவேஷன் பண்ணுவாங்க. சிஇசிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படின்னா கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. இது பெரிய ரோல் பண்ணு. இது வந்து சரியான ரோல் பண்ணு. எப்படின்னா, இப்போ 16 எலிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 எலிமெண்ட் வந்து மெட்டல், மீதி 8 வந்து நான் மெட்டல். இந்த 3 எலிமெண்ட்டை வந்து செடியே தன்னால் எடுத்துக்கு. மீதி வந்து 13 எலிமெண்ட்டில் தான் எல்லாமே நடக்குது. நாம் கொடுக்குறது அல்லது ஆர்கானிக் மணியூரில் கொடுக்குறது, கெமிக்கலாக கொடுக்குறது எல்லாமே அதை வச்சு தான். இப்போ நீங்கள் சிஇசிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்திங்கன்னா, ஆர்கானிக் மன்யூர் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது, கிளே வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போ வந்து கேட்டையான்ஸ் எல்லாம் வந்து உடனே அக்செப்ட் பண்ணி வச்சுக்காது. இப்போ மெட்டல்ஸ் எல்லாம் கேட்டையானும் போது அது அப்படியே பிடிச்சி அப்படியே நிறுத்தி வச்சுக்கு, ஃபிக்ஸ் பண்ணிக்கு. எப்போ செடிக்கு வேணுமோ அப்போ கொடுக்கு. இந்த பாஸ்பரஸுங்கிற எலிமெண்ட் வந்து நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா பேஸில் தான் போட சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் போட்ட உடனே ஒரு வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸில் அது கன்வெர்ட் ஆகி வேறு ஃபிக்ஸ் ஆகி போயிரு. அலுமினியம் பாஸ்பேட்டாவோ கால்சியம் பாஸ்பேட்டாவோ ஃபிக்ஸ் ஆயிரு. அதனால தான் வந்து பாஸ்பரஸ் வந்து அடிவரமாக கொடு அப்படிம்பாங்க. பட் என்ன ஒன்றுனா, இந்த பாக்டீரியா வந்து என்ன ஒன்றுனா பாஸ்பேட் சாலபிளைசிங் பாக்டீரியான்னு இருக்குது. அது வந்து சாலபிளைஸ் பண்ணி கொடுக்கு. அதனால தான் விவசாயிகளுக்கு வந்து இந்த பேசிலஸ் மெக்டோரியம்ங்கிற ஒரு பாக்டீரியாவை கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் கொடுங்க, பாஸ்பரஸை சாலபிளைட் பண்ணு. வேம் கொடுங்க, பாஸ்பரஸை சாலபிளைஸ் பண்ணி கொடுக்கு. ஏன்னா அது பாஸ்பரஸ் பூமியில் வந்து போட்ட உடனே அது ஃபிக்ஸ் ஆகிருக்கு. மினிமம் தான் சாயில் சொல்யூஷனில் போய் செடி எடுத்துக்கு. பொட்டாஸ் அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து என்ன ஆகுனா அங்கங்கே போய் கிளே மினரலோட ஒட்டிக்கு. இப்போ அதுக்கு வந்து பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அதை தள்ளி விடணும் வெளியே செடி எடுக்கிறதுக்கு. ஸோ பாக்டீரியா எவ்வளோ ரோல் பண்ணுதுன்னு பாருங்கள். எந்த எலிமெண்ட் கொடுத்தாலும் இந்த எலிமெண்ட் போய் அங்கங்கே போய் நின்றுக்கு. ஸோ இது எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணாதான் சாயில் கெமிஸ்ட்ரி எல்லாம் வந்து கொஞ்சம் மைண்டில் நாம் வச்சிட்டோம்னா கொடுக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாம் வந்து செடிக்கு அழகாக போய் சேரு. இப்போ ஒரு நீங்கள் வந்து ஆர்கானிக் ரோமாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, சிஇசி வந்து இது கூட்டி வைக்கி, கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி கூட்டு எந்த எலிமெண்ட் கொடுத்தாலும் இது ஃபிக்ஸ் பண்ணி நிறுத்தி வச்சுக்கு. ஸோ ஸ்லோவாக செடி கொடுக்கு. அதுபோக மைக்ரோப்ஸ் எல்லாமே வளர்த்து, சாயில் மைக்ரோப்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கு. சாயில் மைக்ரோப்ஸுக்கும் இந்த 16 எலிமெண்ட் தேவை. அது நமக்கு மட்டும். அப்போ என்ன ஆகுனா, அந்த 16 எலிமெண்ட்டுக்கு அதுக்கு கொடுக்கும்போது நாம் இந்த ஆர்கானிக்கில் எல்லாமே சேர்த்து கொடுக்கும்போது அது வளரு, செடியும் வளர வைக்கி.
ஸோ இதனால தான் இந்த ஆர்கானிக் மண்ணியூர் கொடுத்த இடத்துல ரிசல்ட் அப்படிங்கிறது காரணமே வந்து அந்த பேலன்ஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருந்தே வேர்லேருந்து வளர்ச்சி கொடுக்கு. அப்புறம் இவங்க கொடுக்கக்கூடிய ஏதாச்சும் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு அது எடுத்து கொடுத்துரு. இந்த சிஇசி கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் இன்டெப்த்தாக மென்யூர் தயார் பண்ணுறதெல்லாம் முக்கியம் இல்லை, சாயிலினுடைய பிரின்சிபலை வந்து கரெக்டாக எடுத்து நான் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ஐடியா எனக்கு ரொம்ப தோணுனதுக்கு காரணமே நான் காயற்பித்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. காயற்பித்து ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டீகம்போசிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது, சிஇசி பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்குது. டீகம்போசிங் ப்ராசஸ் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். அது ஒரு மாதிரியான ப்ராசஸ், அது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. பட் சிஇசி வந்து கையில் எடுத்தேன். சிஇசி கையில் எடுக்கும்போது என்ன பண்ணால் அதில் ஒரு எலிமெண்ட் கொடுத்தேன், நான் இன்னொரு எலிமெண்ட்டை வெளியே எடுத்தேன். தண்ணி ஊற்றி பண்ணும்போது அந்த எலிமெண்ட் வெளியே வரும், அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி வச்சுங்க, சூப்பராக சோடியம் குளோரைடு வெளியே வரும். ஸோ செடிக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது, அதாவது கொடுக்கல் வாங்கல்ங்கிற தன்மை. அதை எக்ஸ்சேஞ்ச், கேட்டையான எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. ஒன்றை கொடுத்துட்டு அதே வாங்கி ஒன்றை எடுத்துக்க ஒன்றை கொடுத்துரு. இப்போ கால்சியத்தை எடுத்துகிட்டு சோடியத்தை வெளிவிடு. அப்போ அந்த செடிக்கு தேவை வந்து இந்த பார்த்தீங்கன்னா கேட்டையானுக்கு எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டியில் பேஸ் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் வந்து ஃபுல்லாக இருக்கணும், அந்த அந்த சைட்டில் அது இருக்கணும். அதே மாதிரி அடுத்து வந்து பொட்டாஸ் இருக்கணும், அடுத்து வந்து மெக்னீசியம் இருக்கணும், அதுக்கப்புறம் பொட்டாஸ் இருக்கணும். இது மாதிரி அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குதுங்க. சயின்ஸு கரெக்டாக வேலை செய்யுது. இதை வந்து நான் காயற்பத்தில் நான் ப்ராசஸ் பண்ணும்போது நான் நல்லா உணர்ந்துட்டேன். முதல்லலாம் நாங்கள் வந்து காயற்பத்தில் சப்ளை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சயின்ஸு தெரியாத ஒரு விஷயத்தை செய்யும்போது திருப்தி இருக்காதுங்க. ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை வரும். ஒரு இடத்துல வந்து நியூட்ரன்ட் லாக் ஆகி செடியெல்லாம் முளைக்காமல் இருக்குது, ஒரு இடத்துல அட்டகாசம் வரும். ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை வரும்போது அங்கே சயின்ஸ் சரியில்லைன்னு சொல்லி தான் நான் இன்டெப்த்தாக சிஇசி கையில் எடுத்துகிட்டு இந்த வேலையை செஞ்சேன். ஸோ இதையெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இதையெல்லாம் இந்த மெட்டீரியல்லாம் கொடுக்கும்போது, எங்கள் கம்போஸ்ட் கொடுக்கும்போது கம்ப்ளீட் நியூட்ரிஷன் இருக்குது. சாயில் சிஇசியை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கி எல்லா இடத்துலையும் அந்த நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ செடி வந்து கம்பல்சரி அது வந்தே தீரணும். சப்போஸ் இந்த உரம் போட்டு செடி வரலைன்னா, ஏன்னா அவங்க வந்து செடி உரம் போட்டிருப்பாங்க ஆனால் குறைவாக போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அதாவது போட்டிருப்பாங்க தண்ணி ஃபுல்லாக கட்டியிருக்க மாட்டாங்க. அதர்வைஸ் இந்த வேலையை செஞ்சவங்க அத்தனை பேருமே வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருப்பாங்க. யாரும் வந்து இதை வந்து நெகட்டிவாக சொன்னாலும் ஒருத்தர் இல்லை, நானும் வந்து கொடுத்த இடத்துல ஃபோன் பண்ணி கேட்பேன். எனக்கு வந்து 95% நெகட்டிவான எந்த ரிப்போர்ட்டுமே வரலைங்க. ஒருத்தர் 2 பேர் ஃபோன் எடுக்கல, அது காரணங்கள் எனக்கு தெரியாது. ஏன்னா பட் எது நெகட்டிவாக சொல்ல மொரோவர் எவரி ஒன் இஸ் ஹாப்பி. இதுக்கு இந்த பயிருக்கு நீங்கள் அடி உரமாக என்ன போட்டீங்க? அடி உரம் நீங்கள் தான் கொடுத்தீங்க, ஒரு ஆர்கானிக் உரம். ஆர்கானிக் உரம்? ஆமாம் நான் தான் கொடுத்தேனுங்க. இல்லை அது மட்டும் தான் போட்டிங்களா இல்லை எப்படி? அடி உரம் வந்து அது ஒன்று தான். அதுக்கு பின்னாடி தான் 12-61. 12-61 சரி. ஆமாம். அப்புறம் தானிக்கு உரம் கொஞ்சம் கம்மி தான். இந்த பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி எது போட்டிங்க? பேப்பருக்கு போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஆர்கானிக் உரம் தான். ஆர்கானிக் உரம் மட்டும்தான். அப்புறம் இது டிஏபி போட்டிங்களா இல்லையா? டிஏபி போடல. அப்புறம் தண்ணியில் கரைச்சி விட்டது ஒரு மூட்டை 2 ஏக்கருக்கு சேர்த்து 25 கிலோ. இது அப்புறம் செடி வந்து நெட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு செடி அவர் வரும்போது அது போட்டது. அதுக்கு பின்னாடி சீன் ஒரு மூட்டை விட்டுக்கிறேன். இப்போ கால்சியம் நைட்ரேட் இடையில 2வது 9 நாள் விடல. அதுக்கு பின்னாடி திருப்பி நீங்கள் கொடுத்து ஒரு ஸ்டிமுலன்ஸ் ஆர்கானிக் உரம், அது கரைச்சி விட்டுக்கிறேன். சரி. அது வந்து ஒரு பியேன்னு உட்காந்துட்டுருந்துச்சு. சரிங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செடி வந்துட்டே இருந்துச்சு, இலை பூரா சுருங்கினே இருந்துச்சு. சரிங்க. திருப்ஸ் இருந்துச்சு தான் அதிகமாக இருந்தது. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், மருந்து அடிச்சுட்டு ரெயின்வேஸ் போட்டேன். அப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக கொடுத்து தானி கொடுத்துக்கிறேன். செடி வந்து திருப்பம் நல்லா தளன்னு வந்துருச்சு. வந்துருக்குது. ஆமாம் வந்துக்குது. பூவும் நல்லா இருக்குது, நல்லா காயும் நல்லா இருக்குது. இல்லைங்க இதுக்கு மேலே இன்னும் நான் அருமையாக காய்ச்சிட்டு தான் இருக்குது. என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து இந்த உரத்தை வந்து கரெக்டாக ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ, 1 டன்னா போட்டிங்க 2 டன்னா? அது 2 டன்னு மொத்தம். 2 ஏக்கருக்கு 2 டன்னு. 1 டன் போட்டிருக்கீங்க. ஆமாம். இன்னுமே கொஞ்சம் சேர்த்து ஒரு 1.5 டன் 2 டன் போட்டிருந்தா இன்னுமே உங்களுக்கு உரச்செலவெல்லாம் குறையி இந்த பேன் தாக்குதலும் கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈல்டு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு இருக்கு வரும். இது என்னுடைய அனுபவம். நான் வந்தால் தானே உனக்கு கிடைக்க 4 பேர் வருவாங்க. இல்லை அது வேறு விஷயம் இல்லை, இந்த கொடுக்கக்கூடிய இது வந்து நல்லா வேலை செய்யணும்ல. அது நல்லா காய்க்கூடிய பொருள், அதிகமான ஈல்டு வரக்கூடியதுக்கு ஃபீடிங் அதிகமாக கொடுக்கணும். என்னன்னா நம்ம வரம் வந்து
கொஞ்சம் செடி வந்து லாக் ஓடிது கீழே. நல்ல பிரான்ச்சஸ் அதிகமாக வருது, நல்லா விடல்பா வருது, விடல்பா வருது. விடல்பா வரும்போது செடி வந்து அரை அடியிலேயே அந்த லாக் வர்ற இது திறந்து வந்துடுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு இதில் என்ன இதுங்கன்னா ஒவ்வொரு பட்டுமே வந்து அப்படியே பிரான்ச்சஸாக மாறு. ஆமாம். அப்போ அவங்களுக்கு பூ எடுத்துகிட்டே இருக்கு. கிளைகள் அதிகமாக பூக்கள் அதிகமாக எடுக்கும்ல. கண்டிப்பாக செடி வந்து பூ எவ்வளோ கிளாய் வருதோ அவளுக்கும் பூ எடுக்கு. அதனால இந்த உரத்தினுடைய தன்மையே அதுதான். ஏன்னா பேலன்ஸ் பண்ணி கொடுத்ததுனால எல்லா சத்து 16 சத்துமே கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக 3 சத்து அதை எடுத்துக்கு, மீதி 13 சத்து நாங்கள் பேலன்ஸ் பண்ணியிருக்கு இதில். ஆமாம் சார். இல்லை சார், அதனால கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்துட்டு தான் இருக்குது. நான் கொடுத்த இடத்துல எல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு இப்போ எதுக்கு வந்தேன்னா உங்களுடைய ஒப்பீனியன் தெரியணும்ல. தெரியணும். இப்போ இது வந்து நாங்கள் ஒரு பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் நல்லா வரலன்னா உன் மேலே கேஸ் போட்டுக்கணும். நான் எப்படி நல்லா வரலன்னு உன் மேலே கேஸ் கொடுத்துட்டு. ஆமாம். நல்லா வந்தங்காட்டி தான் நீ கவனிக்கிறேன், நான் என்னமே பேசாமா. சரி. எதாக இருந்தாலுமே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதனால் அது உண்மை இல்லாமல் இப்படி சொல்ல முடியும். நீங்கள் எங்கிட்ட வந்து 5-6 வருஷம் பழக்கம் இருக்குது. ஆமாம் சார். அதனால் நான் வந்து இந்த உரத்தை மட்டும் உங்களுக்கு கம்பல் பண்ணி சொல்லல. அது எரு வந்து நம்மளுக்கு இப்போ எல்லா தக்காளிக்கு இன்னொரு தக்காளி குக்கம்பர் போட்டுக்குது. குக்கம்பர் அங்கே அதுக்கு வந்து 1.5 ஏக்கருக்கு அதுக்கே 3 டன் போட்டுக்கிறேன். சரி. இன்னும் எதுவுமே உரம் விடல, காய் எடுத்துருச்சு. அது பிஞ்சு உட்காந்துருச்சு. உரமெல்லாம் ஒன்றும் எதுவுமே கொடுக்கல. எல்லாத்துக்கும் உரம் எல்லாமே ஒரு 30 டன்னுக்கு மேலே எடுத்துக்கிறேன். ஆமாம் எடுத்துக்குது. இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, சார்பாகவும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துக்கிறேன். எல்லாரும் தான் நல்லா இருக்குது. செடி உடஞ்சிச்சு, நல்லா லாக் வந்து நல்லா வடிது. இது வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க கொடுத்த அத்தனை பேருமே உங்கள் சரௌண்டிங் இல்லாமல் நல்லா வெளியே கூட இந்த மாதிரி தான் சொன்னாங்க. சரி, அதனால தான் சரி ஒரு தாட்டு இதை வந்து கொஞ்சம் வெளியே சொல்லணும். சரி சார், அப்படிங்கிறக்காக உங்கள்கிட்ட வந்தது. ஓகே சார். வேற ஒன்றும் இல்லை. அந்த தக்காளியுமே உங்களுக்கு தானுங்க? தக்காளி நம்மளுக்கு தானே. தக்காளி நல்லா இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாத்தையும் நம்ம உரம் அதிகமாக போடல. உரம் வந்து கெமிக்கல் உரம் வந்து நான் அதிகமாக யூஸ் கம்மியாக யூஸ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்மளுக்கு மனசு திருப்தியாகுது. போதும், அதுதான் போதும், வேற ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, இந்த உரத்தை வந்து நாங்கள் செய்கிறதுக்கு ஒரு மனநிலைமையோடு செய்யணும்ல. ஆமாம் சார். ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. சயின்ஸோட வர கலக்கிறத மிக்சிங் பண்ணுறதை நான் கொஞ்சம் பார்க்கணும், அதான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முடியல. ஒன்று கிட்ட வந்து நான் கண்டுபிடிக்காம பார்க்குறேன். சரி, தோண்டி பார்க்குறேன் அந்த எருவே, அது கண்டுபிடிக்க முடியல. ஏதோ கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது, இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். இல்லை ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் எல்லாரும் புதுமையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் எல்லா செத்து. இல்லை சார், நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குதுங்க. எனக்கு அப்பப்போ கேட்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடு. சரி, நாங்கள்லாம் யூஸ் பண்ணுறவங்க இன்னும் 4 பேருக்கு போடலாம். இல்லை நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது சார். சரி. ஜென்ரலாக ஒரு ஆர்கானிக் மன்யூர் போடணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இதெல்லாம் இந்த எலிமெண்ட்ஸ் இந்த லெவலில் கொடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுற அத்தனையுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. பட் அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து நாம் வந்து அதை கரெக்டாக பிடிச்சி எது நாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்மருக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா நாம் ஃபார்மர்கிட்ட கேட்டு தான் நாங்கள் செய்கிறோம். ஃபார்மர்கிட்ட உங்களுக்கு வந்து பியூராக 100% வந்து NPKவே போதுமா, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் அடிஷனலாக கொஞ்சம் தேவைப்படுதுன்னா கூட அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் எங்கள் சாயில் வந்து இப்படி இருக்குது, கொஞ்சம் எங்களுக்கு இதை கொடுங்க அப்படிம்பாங்க. இப்போ சில பேர் போடுறாங்க, எனக்கு வந்து டெஃபிஷியன்சியாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுன்னு சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது. அங்கேருந்து போடும்போது சரி இதை கொடுத்து பார்த்தாங்கன்னா அவங்க கொடுத்த ஒரு 15-20 நாளில் அவங்க தேர் சேயிங் தட் இட் இஸ் கிளியர்டு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து வேணா இப்போ நம்ம விசிட் செய்யும்போது நம்ம இதெல்லாம் இப்போ யார் எதையே உலக லெவலில் எந்த யூனிவர்சிட்டியில் இருந்தாலும் இந்த 16-17 எலிமெண்ட்டை வச்சு தான் ப்ளே பண்ண முடியும். இது ஒன்று நான் புதுசாக எல்லாம் வெவ்வேறு ரகத்தை கொண்டு வந்துட்டேன், வேறு நியூட்ரியன்ட் ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு வந்துட்டேன், பீரியடிக் டேபிள் இருக்கிற வேறு ஒன்று நியூட்ரியன்ட் எடுத்து கொண்டு வந்துட்டேங்கிறதெல்லாம் இல்லை. யாராக இருந்தாலும் 16-17 தான் பிளான்ட்டை பொறுத்தவரையில் ஒர்க் பண்ணி ஆகணும். ஒன்று இதில் ஏதாச்சும் சேர்த்து கொடுப்பாங்க, இதில் குறைச்சி கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா பாஸ்பரஸ் வந்து ஒரு போலியார் ஸ்ப்ரேயில் சரியாக இருக்காது. நார்மலாக வந்து அது கொஞ்சம் மெட்டல், அது கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள இது. ஸோ ஸ்டொமேட்டோ வழியே உள்ளே போகாது. ஸோ அதனால் வந்து போலியர் ஸ்ப்ரேக்கு அதிகமாக பாஸ்பரஸ் எலிமெண்ட்டை போக வைக்க மாட்டாங்க. பொட்டாசியம் நைட்ரஜன் கொடுப்பாங்க. அப்புறம் எல்லாமே மைக்ரோநியூட்ரியன்ட்லாம் கொடுப்பாங்க. இப்போது நீங்கள் ஒரு பால் கொடுத்தீங்கன்னா பால் மனம் மாறாமல் நீங்கள் வந்து குழந்தைக்கு கொஞ்சம் ஹார்லிக்ஸோ மற்ற எல்லாமே பால் மனம் மாறாமல் கொடுத்தீங்கன்னா அது எடுத்துக்கு. நான் அந்த வேலையத்தை செய்கிறேன். ஆர்கானிக்கு வந்து பெரிய போர்ஷன் வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் கொடுக்கும்போது அந்த ஆர்கானிக் காம்போனண்ட் ஆர்கானிக் போர்ஷன் மாறவே மாறாது.
அப்படியே செடி வந்து செடிக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது, மைக்ரோப்ஸ் பிடிக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணதுனால தான் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் த கிராப்ஸ். எகைன் நான் சொல்ல போனால் பால் மனம் மாறாமல் கொடுக்குறேன், ஆர்கானிக் காம்பனண்ட் மாறாமல் கொடுக்குறேன். எதையுமே வந்து அள்ளி வீசிட முடியாது, அது செடிக்கு பிரச்சனை வந்துடும். அதனால் இது வந்து எல்லா கிராப்புக்கும் எல்லா சாயிலுக்கும் சூட் ஆகுது. இல்லை இதில் என்ன ரிசர்ச்னா செகண்ட் இந்த சேம் இதுதான், அந்த 16 எலிமெண்ட்டுங்கிற விஷயம் ப்ளஸ் ஆர்கானிக்கு சிஇசி இது எல்லாமே எல்லாத்துக்கும் ஒன்று தான். இதில் வந்து ஒரு கிராப் என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே பாயிண்ட்டு டொமேட்டோ அப்படிங்கிற ஒரு கிராப் எடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட், அது ஒரு 150 days 160 days அல்லது 140 days அந்த லெவலில் கொஞ்சம் வெரைட்டி வச்சு மாறு. ஸோ இது எங்களுது வந்து ஒரு 45-50 daysக்கு தான் சப்போர்ட் பண்ணு, ஃபுல்லாக வேரெல்லாம் நல்லா கொண்டு வந்துரு, ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணு. அப்புறம் ஃபார்மர்ஸ் அதுக்கு மேலே அவங்க பார்த்துக்குறாங்க. எல்லா கிராப்புக்குமே எங்களுக்கு வந்து ஒரு 40-50 days நல்லா சப்போர்ட் பண்ணிடு. மீதி எல்லாம் வந்து இப்போது இலையெல்லாம் நல்லா ஆச்சுன்னா செல்ஃபாகவே ஃபோட்டோசிந்தசிஸ் அது ரெடி பண்ணிக்கு. இப்போ அதனால தான் நாங்கள் மைக்ரோப்ஸ் கொஞ்சம் இதோட இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா பாஸ்பரஸ், இன்சாலபிள் பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாம் இருக்கிறதே எடுத்து கொடுத்துருங்க, இன்னும் கொஞ்சம் அது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கி. அப்போ கொஞ்சம் லைட்டாக நம்ம இன்ஆர்கானிக்கில் கொடுத்தாலும் சரி, அல்லது அவங்களுடைய இது அவங்க மறுபடியும் ஒரு டோஸ் கொடுத்து வளர்த்திருக்காங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது மஞ்சள் அந்த சைஸுக்கு வரத காரணமே ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல் தி எலிமெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் தேவைப்படுது, இவங்க கொடுக்கறது இல்லை, ஏதோ ஒரு டைம் வேணுங்கும் போது கொடுத்து என்ன பண்ணுறது. அதுக்கு எல்லாமே அந்த டைம் தேவைப்படும் போது கொடுத்தா தானே. நம்மளுக்கு தோணும் போதெல்லாம் ஒரு எலிமெண்ட் கொடுக்குறது, அல்லது இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுங்கும் போது அந்த கிராப்பு பண்டம் நஷ்டம் வந்துரு. இவங்களுக்கு என்ன ஒரு 500 ரூபா செலவு பண்ணுவாங்க, சரி ஒரு 2000-3000 செலவு பண்ணும்போது அந்த விளைச்சலினுடைய அந்த மகசூல் இழப்பு வருது இல்லையா, அது பெரிய நஷ்டம் இருக்குமில்ல. அதனால இது பேலன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது அவங்களுக்கே தெரியும், நல்லா வந்துச்சு ஏன் வரல, முதலேருந்தே நல்லா வரலைன்னா அவங்களுக்கு அதை விட்டுருவாங்க. நல்லா 45 நாள் இந்த உரம் போட்டு வந்துச்சு, அப்புறம் ஏன் வராமல் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் பண்ணுவாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு தென் வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டு அவங்க ஓரளவுக்கு ஓட்டிடுவாங்க. இது அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வந்து மெயினாக வந்து அவங்களுடைய இனிஷியல் இதை வந்து கொஞ்சம் ஹெடல்ஸ் வந்து பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, அந்த நவப்பழ செடி பார்த்தீங்க, இப்போ அந்த செடிக்கு இனிஷியல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை, இப்போ அவருக்கு அந்த சந்தோஷம் இருந்ததா இல்லையா. இப்போ அது ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதனால வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் அவங்க இது பண்ணிடுவாங்க. அவங்க அதை காப்பாற்றி கொண்டு வர அளவுக்கு அவங்களால முடியும். இப்போ இன்னொன்று என்னன்னா, நாம் என்ன நினைக்கிறோம்னா ஒரு ஃபெர்டிலைசர் பேக் அவுத்து நீங்கள் செடிக்கு விட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ பொட்டாசி கொடுத்தீங்கன்னா பொட்டாசி போய் அங்கே கிளை மினரல்ஸோடு அப்படி நின்றுக்கு கொஞ்சம் அந்த டைமில் வேலை செய்யும். பாஸ்பரஸ் கொடுத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் ஆகி கொஞ்சம் சாலிபிள் சொல்யூஷனில் இருக்கிறது உடனே வேலை செய்யும், அது ஒன்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணு. நைட்ரஜன் பாதி கொஞ்சம் தான் வேலை செய்யும், மீதி எல்லாம் லீச் ஆகி போயிடும். இதெல்லாம் ப்ரூவன், எல்லாருமே இதுக்காக போராடிட்டு தான் இருக்கிறாங்க, இது பெஸ்ட்டாக பண்ணணும்னு. பட் இது ஆர்கானிக் காம்பனண்ட் உள்ளே வரும்போது சிஇசி சாயலினுடைய சிஇசி கூடும்போது இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு 90% சால்வ் ஆயிரு. அதனால தான் ஆர்கானிக் மன்யூர் போடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் ஆர்கானிக் மன்யூர்னு சொல்லிட்டு மக்காத குப்பை போட்டுறாங்க. நான் மக்காத குப்பை போட்ட இடத்துல போய் பார்த்தேன், பூராமே இந்த ஃபியூசரியம் ராட்டு, இந்த வில்ட்டு இதெல்லாமே அட்டாக் ஆகி போச்சு. யாருமே எகெயின்ஸ்ட்டு இது ஆர்கானிக் பேக்கடு ஆர்கானிக் மன்யூர் தான் போடணும்னு எல்லாம் கிடையாது. மக்க வச்சு நல்லா பியூராக மக்க வச்சு போடுறது. அதாவது என்ன விஷயம்னா, முதல்ல டீகம்போஸ் ஆகு, அடுத்து மினரலைசேஷன் ஆகு. அந்த ப்ராசஸே அப்படி தான். மினரலைசேஷன் ஆகிற லெவலுக்கு நான் கொடுக்குறோம். ஸோ டேரெக்டாக செடிக்கு அது வந்து மினரல் ஃபார்மில் போய் சேர்ந்துருது. அதனால தான் ஒரு 15-20 நாளில் செடி நல்லா இருக்குதே. அதனால இது வந்து கம்ப்ளீட் நியூட்ரிஷன் சொல்கிறது காரணமே இதுதான். இதை வந்து ஒரு 45 days 50 days இது வந்து கொஞ்சம் காப்பாற்றி விட்டு செடியை அப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த மைக்ரோப்ஸுக்கு வளர்த்துறதுக்கு உண்டான ஆர்கானிக் கார்பன் வந்து எங்கள் இதில் இருக்குது. இப்போ வந்து செடிக்கு நாம் ஆர்கானிக் கார்பன் கொடுக்குறது எல்லாமே வந்து மைக்ரோப்ஸுக்கு தான். வேரில் வந்து எந்த ஒரு செடியுமே வேரில் கார்பன் எடுத்துக்காது. அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் அமினோ ஆசிட் ஃபார்மில் கொஞ்சம் ஆர்கானிக் ஆசிட்டில் ஏதோ கொஞ்சம் எடுத்துக்குமா வழிய கார்பன் ரூபமாக வேரில் செடி எடுத்துக்காது. ஃபோட்டோசிந்தசிஸில் கார்பன் டை ஆக்சைடு மேலேருந்து எடுத்துக்கு, வேர்லேருந்து எடுத்துக்காது. அப்போ நாம் கொடுக்குற கார்பனெல்லாம் எதுக்கு போகுது? மைக்ரோப்ஸினுடைய ஃபுட் அது, மைக்ரோப்ஸுக்கு எனர்ஜி. இப்போ பஞ்சகவியம் செய்யும்போது சுகர் போடு அப்படிம்பாங்க. சுகரில் இருக்கிற கார்பன் அதை எடுத்துக்கு, எனர்ஜி சோர்ஸ் அதுக்கு. கார்பன் தான் அதுக்கு எனர்ஜி. ஸோ அதை வச்சு தான் அது ஸ்டார்ட் ஆகி, அதை மைக்ரோப் ஸ்டார்ட் பண்ணணும்னா கார்பன் வேணும். நீங்கள் எதை கொடுத்தீங்கனாலும் வேலைக்கு ஆகாது. அதனால தான் ஆர்கானிக் மேட்டரை கொடுக்க சொல்கிறது. அதில் இருக்கக்கூடிய கார்பன் சத்து உங்களுக்கு மைக்ரோப்ஸை ஆக்டிவேட் பண்ணு. எகைன் அது வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணி அதனுடைய வளர்ச்சிக்கு அது பார்க்கு. ஈவன் ரொம்ப மைக்ரோப்ஸ் வளர்ந்து செத்து செடிக்கு உரமாகு. டெட் செல்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் வில் பி அனதர் நியூட்ரியன்ட் ஃபார் தி பிளான்ஸ். ஸோ இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அது நீங்கள் சொன்ன மாதிரி மைக்ரோப்ஸுக்கு என்ன பண்ணுறோம்னா, மைக்ரோப்ஸை கவனிச்சாவே அது நம்மளை கவனிச்சிரு, ஆக்டிவேட் பண்ணுது. இந்த காம்பவுண்டு ஆக்டிவேட் பண்ணு.
அதுக்கும் நான் சொன்ன மாதிரி அதுக்கு 16 சத்து தேவைப்படுது. அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அது மல்டிப்ளை ஆகி அது எல்லா வேலையும் செய்யுமில்ல, அதுக்கும் ஸ்டார்ட் பண்ணி விடணுமே. அதுதான் இந்த வேலை. சர்டிஃபிகேஷனுங்கிற இதுக்கு போகலிங்க, கொஞ்சம் அப்ரூவல் வாங்கி பண்ணியிருக்கோம். பட்டு ஃபார்மர்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் இதெல்லாம் வந்து ஃபார்மர்ஸினுடைய ஒப்பீனியனில் தான் நாங்கள் கொஞ்சம் அவங்களுடைய ஒப்பீனியன் வச்சு தான் கொடுக்குறோம். கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க, எங்களுக்கு வந்து சத்து இல்லை, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. சரின்ட்டு அவங்களுடைய ஒப்பீனியன். மைக்ரோ நியூட்ரியன்ட் இல்லை, நாங்கள் ஐ மீன் அதுக்கு உண்டான மைக்ரோப்ஸ் நாங்களே கலக்கிறோம். மற்ற மற்ற செடிக்கு என்ன தேவையோ ஆர்கானிக் ரூபம், அமினோ ஆசிட்டு, ஹூமிக், பல்விக் இது எல்லாமே கொஞ்சம் நாங்கள் உள்ள செடி நல்லா கொண்டு வரணுங்கிறதுக்காக எல்லா காம்பவுண்ட்ஸும் நாங்கள் சேர்த்துறோம். ஜஸ்ட்டு வெறும் மைக்ரோ நியூட்ரியன்ட்னா அதில் ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணேன்னா அவங்க எல்லாம் போட்டிருப்பாங்க. இது நான் ஒன்று கொடுக்குறது இல்லைங்க, அவங்க ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தவங்க தான். என்னென்னா எங்கே இதை நான் கையில் எடுத்தேன்னா, பெரிய பெரிய விவசாயி இதெல்லாம் யூஸ் பண்ண விவசாயிகள் ஆல்ரெடி நல்ல என்கொயரி பண்ணேன். இதெல்லாம் யூஸ் பண்ண விவசாயிகள் வந்து அதையெல்லாம் விட்டுட்டு இதுக்கு வந்தாச்சு. எனக்கு இதுதான் பெஸ்ட்டு, நான் இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு செலவு அதிகமாக வந்துச்சு. என்னென்னா இப்போது ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டு கொடுத்து மட்டும் பிரயோஜனம் இல்லையே, அதை வந்து அதை சிஇசியெல்லாம் கூட்டி அந்த ஆர்கானிக்காக அப்படியே கொடுக்கணுமே. இப்போது நீங்கள் ஒரு உப்பு எடுக்கணும்னா உப்பு நீங்கள் சாப்பிடணும்னா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அது கரெக்டான பேலன்ஸாக செடிக்கு போகும். ஐ மீன் நம்ம உடம்பு எடுத்துக்கு நம்ம உடம்பு. அதே மாதிரி ஆர்கானிக் மென்யூரில் வந்து கரெக்டான ஒரு மினிமம் லெவலில் அது கொடுத்து சிஇசி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா செடி அருமையாக எடுத்துக்குது. அதனால தான் இந்த ரிசல்ட்டெலாம் வருது. இல்லை நாங்கள் வந்து கொஞ்சம் எங்கள் லோக்கலில் அப்ரூவல் வாங்கியிருந்தோம். கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. பாவம், ரொம்ப பாவம் சொல்ல, அவங்க தே சப்போர்ட்டட் லைக் என்னத்திங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. நாங்களும் சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா சில அக்ரோ இன்புட்ஸ் எல்லாம் நாங்களும் கொஞ்சம் வாங்கி கொடுப்போம். வெளியே வாங்கி கொடுத்துட்ருப்பேன். கொஞ்சம் நல்ல சோர்ஸ் பண்ணி வாங்கி கொடுக்குறேன். அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது விவசாயிகளுக்கு. இல்லை வேறு இப்போ சொல்ல போனீங்கன்னா இந்த கிருஷியான்மத்தில் வந்து இந்த ரூட் ராட் ப்ராப்ளம் சரியான ப்ராப்ளம் நான் கொடுத்து காப்பாற்றிருக்கேன். எத்தனையோ ஃபார்மருக்கு வந்து அப்படியே இந்த தெங்கன்கோட்டை ஏரியாவிலாம் அவங்க வந்து ஒரு 1000 லிட்டர் எடுத்துகிட்டு போவாங்க. என்னென்னா நான் ரேட்டை ரொம்ப சீப்பாக கொடுத்துருவேன். ஏன்னா விவசாயிகள் வந்து அதிகமாக கொடுத்தா லோடு பயாலஜிக்கல் லோடு அதிகமாக போகணுமே. பூமியில் பயாலஜிக்கல் லோடு அதிகமாக போனால் தான் அது வந்து வேலை செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டோம்னா அது ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரேட்டில் கொஞ்சம் அனுசரித்து எனக்கு தேவை ரிசல்ட் வரணும்னு நாம் நிம்மதியாக இருக்கணும்னு நான் பார்ப்பேன். அவ்வளோதான். வியாபாரங்கிறது அடுத்தது. இல்லைங்க, சாயில் சயின்ஸ் நாலேஜுங்கிறது வந்து எப்படின்னா அவங்களுக்கு பிளாக் சாயில், ரெட் சாயிலுங்கிற அந்த ஓவரால் அந்த இப்போ ஒரு பூமி வாங்கிட்டா அந்த சாயில் தான் ஒன்றும் மாற போகிறதில்ல. இது என்னன்னா நீங்கள் இன்டெப்த்தெல்லாம் போக தேவையில்லை. அதுக்கு வந்து கிளே கண்டென்ட், அதாவது கிளே சாயில் இதுன்னு வச்சுங்க. களிமண் சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லோமி, ஓரளவுக்கு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடையிற மாதிரி களிமண் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ப்ளஸ் சிஇசிக்குள்ளே அதிகமாக இருக்குது. இப்போ போடுற நியூட்ரிஷன் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கு மெதுவாக கொடுத்துட்டே இருக்குது. பட் என்னென்னா அந்த கொஞ்சம் ரொம்ப கிளேயாக இருக்கிறது வந்து எகைன் நியூட்ரியன்ட் லாக்குன்னு சொன்னல, கிளே காம்பவுண்டில் லாக் ஆகி அப்படின்னு ரிலீஸ் ஆகணும்ல. அதுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர், ஐ மீன் கொஞ்சம் அந்த ஆர்கானிக் மேட்டர்லாம் கொடுத்து கொஞ்சம் சாயில் லூஸ் பண்ணி விடணும், மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி கூட்டணும். ஸோ இந்த நாலேஜெல்லாம் வந்து அவங்க சாயிலினுடைய கண்டிஷனை விற்று அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நாம் போய் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பிஹெச்சுங்க நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிளே சாயிலில் சிஇசி அதிகம், ரொம்ப அதிகமாக இருந்தாலும் வெளியே வராதே, பிடிச்சி நல்லா கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கு. நியூட்ரிஷனை நல்லா கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கு, ரிலீஸ் பண்ணாது. அப்புறம் என்ன பண்ணுறது, போட்டதுன்னா அங்கே போய் நின்றுக்கு. ஸோ இதையெல்லாம் வந்து பார்க்கணுன்னா அவங்க வந்து ஆர்கானிக் காம்பனண்ட்டை சேர்த்தா வெற்றி தான். மக்குனது அவங்களே தயார் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களே பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் புதுசாக ஒரு விஷயங்கள் நான் சொல்லலை. நான் வேலையை செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன், அவ்வளோதான். தட் இஸ் த பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் ஃபார் த பிளான்ஸ் இன் ஆல் த வேஸ். டெட் பிளான்ஸ் சென்ஸ் சைலண்ட் பிளான்ட்டை நியூட்ரியன்ட் லாக் ஆகி அப்படியே நிற்கி அதை ஆக்டிவேட் பண்ணி விட்ரு. இப்போது நீங்கள் கிராமத்துலலாம் போனீங்கன்னா நெல்லெல்லாம் வைப்பாங்க. நெல் வச்சுட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கி சைலண்ட்டாக வளராமல் இருக்குது. என்ன அப்படின்னா அதெல்லாம் நியூட்ரியன்ட் லாக் தான். இன்னும் மக்காத குப்பை போட்டிருப்பாங்க. மக்காத குப்பை போடும்போது அங்கே இருக்கிற நைட்ரஜன் எல்லாம் வந்து மைக்ரோப்ஸ் எடுத்து மக்க வைக்கிறக்காக எடுத்துக்கு. அப்போ சத்து பத்தாம் போயிரு, செடி அப்படியே நிற்கி. இது வந்து இதுக்கெல்லாம் தான் சொல்கிறது, மக்கின குப்பை போடல, இல்லை போடாமல் விட்டால் கூட அது அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இதாகி. போட்டால் மக்கின குப்பை போடலாம், இல்லைன்னா அதுக்குண்டான ஏற்பாடு ஏதோ அவங்க பண்ணி தான் செய்யணும். கம்போஸ்ட்டுங்கிற பேரில் மக்காத கொண்டு போய் போடுறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் நம்மளே ஆபத்தை தேடிக்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஏன்னா முதல்ல நான் கொடுத்து அந்த டியூப்ரோஸ் பிளான்ட்டு கொடுத்துருந்தேன்.
எங்கே பக்கத்தில் அவர் போர்வெல் வச்சுருக்காரு அங்கே காரிமலத்தில். அவர் வந்தார். நான் முதல்ல ஒரு கம்போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஏதோ எனக்கு ஒரு அந்த இது இருக்குது கம்போஸ்ட் கிடைக்குன்னு. பட் நான் வந்து ஃபார்முலாலாம் மாற்றி பர்ஃபெக்டாக சிஇசி எல்லாம் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் நாலேஜ் பிடிச்சி பண்ணுறது அவருக்கு தெரியாது. ஏதோ கம்போஸ்ட்டுன்னு வந்தார். எனக்கு ஒரு நல்ல இருந்து நானும் 1.5 டன் கொடுத்தேன். 1.5 டன் கொடுத்துட்டு நான் அவர் 1.5 டன் கொடுத்துட்டு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் நான் ஃபோனும் பண்ணல, அவரும் பண்ணல, நானும் பண்ணிக்கல. அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணார். அண்ணா ரொம்ப நல்லா வந்திருக்குது, நீங்கள் ஒரு தாட் வாங்க அப்படின்னாரு. அப்புறம் போய் பார்த்தேன். அப்போ சொன்னார், நான் வந்து இந்த காட்டை பூரா புடிங்கி போடலாம்ட்டு இருந்தேன். என்னால் முடியல. தரத்தில் போகிறவங்கெல்லாம் வந்து பார்த்து ஏன்டா இப்படி வச்சுருக்கீன்னு சொல்லி என்னை வந்து கொஞ்சம் இதாக பேசினாங்க. நான் புடிங்கி போடலாம்ட்டு இருந்தேன். பாரு உங்களுக்கு போட்டேன், நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ வரைக்கும் நான் எதுவுமே கொடுக்கல, ஸ்ப்ரிங்க்லர் மட்டும்தான். நான் பூ அறுத்துட்டு கொடுத்துட்ருக்குறேன், நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய என்கரேஜிங்காக போச்சு. ஏன்னா தட் இஸ் மை ஃபஸ்ட்டு கரெக்ஷன். சரி, சப்சிக்வெண்ட்டாக அவர் மறுபடியும் 1.5 டன் எடுத்துகிட்டு போனார், போட்டிருக்காரு. அப்போ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, எல்லாம் போச்சு. இப்போ அதே மாதிரி மஞ்சள், அஃப்கோர்ஸ் மஞ்சள் அவர் ஆக்சுவலாக அந்த ஃபார்மனுடைய ஒப்பீனை வச்சு தான் அந்த ஏரியாவில் இருக்கிற மஞ்சள் கல்டிவேட்டர்ஸ் எல்லாமே எங்கிட்ட வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இல்லைன்னா நான் அந்தளவுக்கு விற்றுருக்க முடியாது. அந்தளவுக்கு இது அந்த என்னென்னா அந்த ஃபீல்டு வந்து பெரிய விஷயத்தை எனக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு, அந்த மஞ்சள் கல்டிவேஷன். அப்புறம் நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக மஞ்சள் மறுபடியும் போய் பார்த்தா மஞ்சள் விவசாயிகள்லாம் வந்து பார்த்துட்டு தோண்டி பார்த்துட்டு சொல்கிறவங்க எல்லாமே இப்போ விளைஞ்சிருச்சு. இப்போ சொன்ன சைஸ் நானும் இந்த சைஸ் பார்க்கல. அந்த சைஸ் வந்திருக்குதுன்னா எனக்கு கொஞ்சம் மன திருப்தியாக போச்சுங்க. நான் வரைக்கும் இந்தளவுக்கு வந்துருமான்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. நல்லா வந்திருக்குது. இல்லை ரொம்ப சந்தோஷம் இருக்குது எனக்கு. என்ன இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணணுமேன்ட்டு இருக்குது. இன்னும் எனக்கு என்ன விஷயம்னா, இந்த த்ரிப்ஸ் மைட்ஸ் ப்ராப்ளம் உங்கள்கிட்ட இருக்குதுங்க. அதில் வந்து ஏதாச்சும் நம்ம பேசிக்காக ஹெல்த்தியாக பிளான்ட்டை கொண்டு வந்து அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியுமான்னு தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இல்லை அதுக்கு எப்படின்னா கொண்டு வரலாங்க, பட் ஃபார்மர்ஸ் ஒத்துழைக்கணும். அது அவங்க வந்து ஏன்னா இப்போ கெமிக்கல் அளவுக்கு இது வந்து ஃபாஸ்ட்டாலாம் வேலை செய்யாது. சும்மா எப்படி சொல்கிறது, பட் டோஸ் கொடுத்துட்ருக்கலாம் ஸ்லோவாக. அந்த ஐ மீன் என்ன சொல்கிறதுனா, ஒரு என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த ஈல்டு வரும். பட் ரொம்ப இதை வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணுற இடத்துல வந்து நாம் வந்து இதை மட்டுமே இது வந்து ஸ்டார்டர் மெட்டீரியல். இன்னும் கொஞ்சம் டோஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வேலை செய்யும். பட் என்ன இதை காப்பாற்றும்னா, இவங்களுடைய இன்புட் இருக்குது பாருங்கள். எந்த இன்புட்டும் அனாவசரமாக வந்து வேஸ்ட் ஆகாது. செடிக்கு போயிரு, இல்லைன்னா இவங்களே வந்து போட மாட்டாங்க, வந்துருச்சு அப்படின்னு விட்டுருவாங்க. அது வந்து அந்த வேலை 2 தாட் போட்டாங்கன்னு வச்சுங்க. கிராப் டூரேஷனில் ஓரளவுக்கு 2 முறை போட்டாங்கனாவே, மஞ்சளுக்கே 2 முறை போடும்போது வேறு ஒரு 10 மந்த்ஸ் கிராப்புக்கு எப்போவுமே 2 முறை போட்டா மேக்ஸிமம் இவங்க உரத்தினுடைய செலவெல்லாம் குறைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.